Hi friends. Hi friends. Hi friends. Hi friends. என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? சும்மா பார்க்கலாம்னு வந்தோம். சும்மா யார பார்க்கலாம்னு? நீங்க தான் சொன்னீங்க எங்கயாவது போணும்னு. இங்க பைக் பார்க்கிங் கிடையாது, வெளில விட்டுறலாம். ஜாலியா சுத்திட்டு ஓடிடலாம். எனக்கு தெரியும். அப்போட சப்பல்ல அந்த ஓட்ட விழுந்துருச்சா? அப்ப அதுல பைப்பு செட் பண்ணி தண்ணி விடுறா. சும்மா அப்படியே சுத்திட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தோம். நம்ம ஆளுக்கு வெளியில வந்தோம்னா செருப்புல ஓட்டை இருக்கு அது இதுன்னு கதை விட்டாங்க. சரி இங்க ஓட்டை இல்லாத செருப்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஊரை சுத்திட்டு போலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். என்ன தேடணும்? கிரவுண்ட் ஃப்ளோரா? அப்ப ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம்? ஏதோ வேலை போயிட்டுருக்கு. கடை திறக்காங்க போல. நல்லா இருக்கும். இது மாலா ஃபேஷியாவாகும். இந்த பார்ட் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். நான் உங்களுக்கு காட்டுறட்டா. இதில் வந்து நிறைய ஒரிஜினல் பிளான்ஸும் இருக்கும், ஆர்டிஃபிஷியலும் இருக்கும். மிக்ஸ் பண்ணி வந்துட்டு வச்சுருப்பாங்க. கீழே எல்லாரும் கூட்டம் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. ரெண்டும் ஒளிச்சு விளையாடாங்களாம் வயசான காலத்துல. இந்த இடத்துல தண்ணி போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. ரெண்டு பேரும் என்ன வாயை பொளந்துட்டு பாக்குறீங்க கங்குவா படம் மாதிரி? இல்ல அதுலதான் வாயை பொளந்து பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாக்குறீங்களே நினைச்சேன். என்னம்மா? நம்மளோட வீட்டுல தானே. என்னது நம்ம வீட்டுல எப்படிமா போகுது? நம்ம வீட்டுல தண்ணி எல்லாம் வச்சு செட் பண்ண முடியாது. வேணா நான் வேணா தலைகீழ தொங்குறேன். வேண்டாமா? சரிடி செல்லமே தங்கமே. ஆமால தனிஷ் அங்க வர எல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. அப்படியே எனக்கு ஏதாவது வாங்கி தரீங்களா? அது ஏதோ ஸ்மெல்லுக்காக ஏதோ போட்டிருக்காங்க. அது ரொம்ப இதுவா இருக்கு. எனக்கும் ஏதாவது வாங்கி தரீங்களா? அப்படியா? இப்படி சொல்லிட்டாங்க. இந்த கடையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கை காலெல்லாம் பரபராங்குது. எங்க அம்மா அக்கௌண்ட்ல போட சொல்லணுமா? பொறுப்பை கை மாத்தி விட்டுருக்கு தெரியும்ல. அக்கௌண்ட்ல போடும் போதெல்லாம் நல்ல பல்ல காமிச்சிட்டு வாங்க தெரிஞ்சதுல. உங்க சம்பந்தப்பட்டவங்க தானே வாங்கினாங்க. நோ ஐடியாவா? அம்மாக்கு வாங்கி தெரியா? ரொம்ப சாஃப்டா இருக்கம்மா. அவனுக்கு வேணும் இப்போ. அதான் இங்க பாருங்க. மெனிசோ இது என்ன? அப்படியா? கார்ட்டூன்ல வரதா? நல்லா இருக்கும் இங்க டாய்ஸ் எல்லாம். ஒன்ன மாதிரியே கியூட்டா தாங்க. இங்க இருந்து எடுத்தேன். இங்க வச்சிரு. இங்க பாருங்க. அதான் பிரைட் சாஃப்ட் டாய்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். தினேஷ் இங்க பாரு. இங்க பாரு. ஸ்மைலி பையா. ஆமா இவங்க இது சொல்ல. அதான் இங்க பாருங்களேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாருங்களேன். வந்ததுக்கு மினிசோல ஹேர் பேண்ட் மட்டும் வந்துட்டு வாங்கினேன். இதை பார்த்தோன்னே எனக்கு தலைமுடி இனிமேல் பின்னலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இது வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு எதுவுமே வாங்கலையா, அதனால சோகத்துல போயிட்டு இருக்காங்க. அவா நீ சோகத்துல ஏறுடா. சரியா? கேட்டா நான் ஹேர் பேண்ட் தானடா வாங்கினேன்.
எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய என் பிள்ளையே தீர்த்து வச்சிருவான். என்னடா சொல்லுது தான் வாங்கிட்டாங்கப்பா, அம்மா வாங்கிட்டா பரவாயில்ல. அப்படியா? சரி சரி. ஒரு ஹேர் பேண்ட் வாங்கிட்டேன். எம்மா என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? என்னென்னமோ சொல்றான். எம்மா இவன் பயங்கர ஆளா இருப்பான் போல. இன்னும் கோவம் வருது. ஹேர் பேண்ட் வாங்கிட்டேன்னா டேய் 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 அந்த பக்கம் விழுந்துடாத. டேய் டேய் பாரு சமாதானப்படுத்த எப்படியா உனக்கு பெண் வாங்கிட்டு சொல்லிட்டேன். ஆனாலும் அவனுக்கு கோவம் அடங்க மாட்டேன். பாவம் குழந்தாய் சப்போர்ட் போட்டு நான் ஒரு ஷூ வாங்கட்டா அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டேன். ஆமா அதுக்கு டென்ஷன் ஆயிட்டான். ஆமா என்ன பண்றது நேரம். நான் ஒரு ஹேர் பேண்ட் வாங்கிட்டேன்னா பையன் டென்ஷன் ஆயிருவான். நான் ஹேர் பேண்ட் வாங்கிட்டேன்னு இங்க ராயல் மார்ட் கூட்டு வந்திருக்கான். பென்னு வாங்கணுமா அவனுக்கு? பயங்கர ஆள் தானே நீ. ம் ஒரு ஹேர் பேண்ட் வாங்கிட்டேன்னு இப்படி பண்ற. ம் சரி இட்ஸ் ஓகே. ம் எனக்கு பென்லாம் வேண்டாமா, நான் படிச்சு முடிச்சிட்டேன். என்னத்த எழுதுறது? பேசிக்கா நம்ம ஒரு ரைட்டர் ஃபேமிலி பார்த்தீங்களா? நீங்க இல்ல, நீங்க தான் தான். எப்பா எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. எப்பா நான் முன்னாடி வச்சிருந்தேன்ப்பா. அது ப்ரீத்தி ப்ளூ லீஃப். இப்போ ஹாப்பியா? அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. மணி வந்து 7 ஆகுது சரியா? இவ்வளவு நேரம் ஆகியும் நான் அவனை எதுவுமே சொல்ல. இப்பதான் புக் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொல்றா ஸ்லிப் டெஸ்ட் இருக்கு. நீ ஏன் 2 நாளா எங்க போன? செக் பண்ணாம, டைரி செக் பண்ணாம மறந்துட்டியா? சாரி. அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஒரு விஷயம் தெரியுமா? நல்லாவே இந்த ஹவுஸ் ஓனர் இந்த ஹால்ல ஒரு 3 லைட் தவிர 2 லைட் தான் அது எக்ஸ்ட்ரா போட்டது. நடுவுல லைட் இல்ல. ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிற மாதிரி எல்லா லைட்டையும் போட்டுருவேன். கண்ணு தெரியணும்ல, எல்லா லைட்டையும் போட்டு விட்டுருக்கேன். படிக்கணும்ல. அது எனக்கு வந்து பிரைட்டா இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. இப்படிதான் படிக்க போறான். அது இவ்வளவு லைட்டு கரண்ட் பில்லுக்கு இவ்வளவு லைட் வேற. எனக்கு வந்துட்டு டிம்மா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா பிரைட்டா இருக்கணும். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே டிம்மா இருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லா பிரைட்டா தெரியணும் அப்படின்னா லைட் நிறைய தேவைப்படுது. நீ படி, கனவு கண்டுட்டு இருக்காத. ஆமா ஆமா. நம்ம வந்துட்டு புக் எடுக்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல குடுக்கற அத்தனை முட்டையும் நம்மளாலதான் வாங்கிட்டு வருவாரு. அப்படிதானடா? இந்த வாட்டி அவங்க மேம் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்பவே நான் சொல்லிட்டேன், மேம் அப்ரிசியேஷன் நீங்க எனக்கு தான் தரணும், அவனுக்கு கொடுக்காதீங்க. நான் தான் மேம் உறக்காம உட்காந்து அடிச்சு அடிச்சு படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன பண்றது? ஃபாதர் எப்படியோ சன்னும் அப்படி இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அவனே சிரிக்கிறான். சொல்லுங்க. எல்லாத்துக்கும் 100க்கு 1000 1500 அம்புடுமே வாஷ் அவுட்னு கேள்விப்பட்டேன். ஊரே அப்படிதான் பேசிக்கிச்சு. 10th எக்ஸாம்ல கோயில்ல காவடி எடுத்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ அதனாலதான். ஆஹா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஓகே. அதுக்கும் 10th எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம்? ஓ அதனாலதான் 10th எக்ஸாம் பாஸ் ஆனா காவடி எடுக்கிறேன்னு வேண்டீங்களா? வெரி குட். இல்ல அப்ப ஐஏஎஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்களா? ஐஏஎஸ் பாஸ் பண்ணா என்ன? சத்தியம் அத்தான் சொல்லும் போது பயங்கர சிரிப்பா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம். இதுக்கு போய் நாங்க நல்லாதான் படிச்சோம். காவடி எடுக்கிற அளவுக்கு நாங்க போகல. இப்ப எப்படி படிக்கலாங்கிற அக்கறை இருக்கா இல்லன்னா எப்படி? அக்கறை இருக்கா? அக்கறை சீக்கிரமா முடியலன்னா இப்ப அடி விழும்.